வணக்கம். ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க போகின்ற விஷயம் குரு பயிற்சி வருகின்றது. அதற்கு முன்னால் குருவை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். கடந்த ஓராண்டாக குரு பகவான் தனுசிலே மிக வலிமையாக ஆட்சி பெற்று இருந்தார். அப்படி இருந்தும் முழுமையான நல்ல பலன்கள் நம் நாட்டிற்கு கிடைக்கவில்லை. அதற்கு காரணம் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் முக்கியமாக ராகு கேதுனுடைய சேர்க்கையினால் நல்ல பலன்கள் நமக்கு தடைபட்டது. கொரோனாவால் மிக பெரிய கஷ்டத்துக்கு நாம் ஆளானோம் என்பது அனைவரும் அறிந்த விஷயம். இப்பொழுது தனுசிலே ஆட்சி பெற்றிருந்த குரு பகவான் வரக்கூடிய நவம்பர் மாதம் வாக்கிய பஞ்சாங்கப்படி 15/1/2020 அன்றும் திருக்கணித பிரகாரம் 20/11/2020 அன்றும் தனுசிலே இருக்கின்ற குரு பகவான் மகரத்திலே வர இருக்கின்றார். அவர் என்னெல்லாம் பலன்களை தருவார் என்பதை பார்ப்போம். அவர் அங்கே நீசமடைகின்றார். 12 வருடத்திற்கு ஒரு முறை அவர் நீசமடைவார். நீசமடைவது என்பது மிக பலவீனமான விஷயம். ஆட்சியிலே இருக்கக்கூடிய குரு பகவானே ஒன்றும் தரவில்லையே, நீச்சமடைந்தால் என்ன ஆகுமோ என்று பலருக்கு சந்தேகம் வரலாம். இருந்தாலும் மகரத்திலே சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் இந்த ஆண்டு முழுமையாக நீச்சபங்கம் அடைகின்றார். கடந்த முறை மகரத்திலே அவர் இருந்த பொழுது, அதாவது 2008ஆம் ஆண்டு மகரத்திலே அவர் நீச்சமடைந்த பொழுது அந்த வீட்டு அதிபதி சனி பகவான் சிம்மத்தில் இருந்த காரணத்தினால் நீச்சமான பலன்களை அந்த முறை, அதாவது 2008 அவர் செய்திருக்கலாம். ஆனால் இந்த முறை அதற்கு முற்றிலுமாக வாய்ப்பில்லை. அதற்கு முக்கியமான காரணம் அந்த வீட்டு அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று இருப்பதினால் நிச்சயமாக அவர் முழு அளவிலே நீச்சபங்கம் அடைகின்றார். அது மட்டுமல்ல, அவர் ஆரம்பத்திலே உத்திராடம் 2ஆம் பாதம் சாரம் வாங்குவதனால் அவர் அங்கே வர்க்கோத்தமமாக இருப்பார். அதாவது ராசி கட்டத்திலும் நவாம்ச கட்டத்திலும் அவர் மகரத்திலே இருக்கின்ற காரணத்தினாலும் அடுத்தடுத்து அவர் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திர நாயகர்கள் சந்திர பகவான் நட்சத்திர திருவோண நட்சத்திரத்திலே சஞ்சரிப்பார். அவர் கடகத்திலே அவர் உச்ச ராசிநாதன் என்ற காரணத்தினால் அப்பொழுதும் அவர் நீச்சபங்கம் அடைவார். பிறகு அவர் அவிட்டம் நட்சத்திரத்திலே சஞ்சரிப்பார். அப்பொழுதும் அவர் நீச்சபங்கம் அடைவார். அதற்கு முக்கியமான காரணம் அந்த வீட்டில் தான் செவ்வாய் பகவான் உச்சமடைகின்ற காரணத்தினால். ஆக இந்த முறை மகரத்திலே அவர் நீச்சம் அடைந்தாலும் முழு அளவிலே நமக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் என்பதை நாம் நிச்சயமாக கட்டாயம் எதிர்பார்க்கலாம். இந்த தடவை நமது எண்ணங்கள் பொய்க்காது. அந்த குரு பகவான் மகரத்திலே வந்து என்னென்ன பலன்களை தரப்போகிறார் என்பதை ஒவ்வொரு வீட்டிற்கும் அவருடைய பார்வையாலும் ஏற்படக்கூடிய பலன்களை நாம் 12 ராசிக்கும் மிக துல்லியமாக பார்ப்போம். அதற்கு முன்னால் குரு பகவானை பற்றி சற்று தெரிந்து கொள்வோம். குரு பகவான் என்கின்ற கிரகம் நவகிரகங்களிலே 9 முழு சுப அவர்தான். முழு சுப கிரகம் 2 பேர் தான். ஒன்று குரு பகவான், மற்றொருவர் சுக்கிரன். சுக்கிரன் அசுரர்களுக்கு தலைவர் இவர் ஆவார். குரு பகவானோ தேவர்களுக்கெல்லாம் தலைவர் பிரகஸ்பதி ஆவார். அப்படிப்பட்ட குரு பகவான் எந்த ஒரு ஜாதகத்திலும் எந்த கிரகங்கள் பலவீனப்பட்டு இருந்தாலும் குரு பகவான் சரியான முறையில் வலிமையாக இருந்தால், ஆட்சியாகவோ உச்சமாகவோ சுப ஆதிபத்தியம் பெற்றோ அல்லது வீடு கொடுத்தவர் சாரம் கொடுத்தவர் வலிமை பெற்றோ இருந்தால் நிச்சயமாக அந்த மனிதர் சகல விதமான சௌக்கியங்களையும் சௌபாகியங்களையும் அற்புதமான முறையிலே வாழ்வார் என்பது நாம் அனைவரும் அறிவோம். குரு பயிற்சி மற்ற கிரகங்களுக்கு இல்லாத பயிற்சி. குரு பயிற்சிக்கு அதிகம் நாம் முக்கியம் கொடுப்பது எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக திருமணத்திற்கு காத்திருக்கின்ற இளைஞர்களும் இளம் பெண்களும் தன்னுடைய பெற்றோர்கள் ஜோதிடர்களிடம் குருபலம் வந்து விட்டதா, என் பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ குருபலம் வந்து விட்டதா என்று வழக்கமாக கேட்கின்ற கேள்விதான். அதனுடைய முக்கியத்தை நாம் இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் குரு இருக்கின்ற இடத்திற்கு மட்டும் இல்லாமல் அவர் பார்வைக்கும் அமோகமான சுப பலன்கள் உண்டு. அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்று நாம் சொல்கிறோம். எப்படிப்பட்ட பலவீனமான கிரக அமைப்பில் இருந்தாலும் குரு பார்வையினால் சகல விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும் என்பதே உண்மையாகும். உதாரணமாக ராசியையோ ராசிநாதனையோ லக்னத்தையோ லக்னநாதனையோ சூரியனையோ கட்டாயம் குரு பகவான் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால்தான் தெய்வ கடாட்சம் அந்த ஜாதகருக்கு உண்டு என்பது ஜோதிடம் அறிந்த அனைவருக்கும் தெரிந்த விஷயமாகும். அதை இப்பொழுது சற்று உதாரணம் மூலமாக பார்ப்போம். ஒருவர் கடகராசியோ அல்லது கடக லக்னமோ இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். குரு பகவான் மீனத்திலே இருந்து பார்த்தால் நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு தெய்வ கடாட்சம் உண்டு. அதனுடைய அதிபதி கன்னியில் இருந்தாலோ அல்லது விருச்சிகத்தில் இருந்தாலோ பார்த்தாலும் கட்டாயம் தெய்வ கடாட்சம் உண்டு. அப்படி லக்னத்தை பார்க்க இல்லை என்றால் பார்க்க முடியாத கிரக அமைப்பு உங்களுக்கு இருந்தால் சூரியனை பார்த்தாலும் நிச்சயமாக தெய்வ கடாட்சம் உண்டு என்று அர்த்தம். அதேபோல் விருச்சிக ராசியோ விருச்சிக லக்னமோ என்று இருந்தால் குரு பகவான் மீனத்திலே இருந்து பார்த்தாலும் அல்லது ரிஷபத்திலே இருந்து பார்த்தாலும் கடகத்திலே இருந்து பார்த்தாலும் அந்த ஜாதகருக்கு கட்டாயம் தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு என்ற அர்த்தம். எப்படியா இருந்தாலும் முதலிலே சொன்னது போல ராசியோ ராசிநாதனையோ லக்னத்தையோ லக்னநாதனையோ சூரிய பகவானையோ குரு பகவான் பார்த்தால் முழு தெய்வ கடாட்சம் அந்த ஜாதகருக்கு உண்டு. அதன் மூலமாக வேதனைகளும் சோதனைகளும் ஒரு சில ஆகாத தசாபுத்தி காலத்தில் வந்தாலும் அதை அவர் நிச்சயமாக வென்று விடுவார் என்பதே அதனுடைய அடிப்படை அர்த்தமாகும். அது மட்டுமல்லாமல்
பொதுவாக மற்ற கிரகங்களுக்கு காட்டிலும் அதிகமான கூடுதல் சிறப்பு குரு பகவானுக்கு என்ன என்றால், மற்ற கிரகங்கள் எல்லாம் 2 குணம், அதாவது காரகத்துவம் என்று ஜோதிட சொல்வார்கள், குணத்தை குறிப்பார். உதாரணம், சனி பகவானை எடுத்துக்கொண்டால் தொழிலையும் ஆயுளையும் குறிப்பார். செவ்வாய் எடுத்துக்கொண்டால் சகோதரத்தையும் பூமியையும் குறிப்பார். சுக்கிரனை எடுத்துக்கொண்டால் மனைவியையும் வீடு வண்டி வாசல் என்று சுகபோக வாழ்க்கையும் குறிப்பார். ஆனால் குரு பகவானுக்கு மட்டும் 5 ஆதிபத்தியம், அதாவது 5 காரகங்கள், 5 குணங்கள் உண்டானது என்பதுதான் அந்த குரு பகவானுடைய மிக விசேஷமான தன்மை. இது உதாரணம் மூலமாக விளக்குகின்றது. உதாரணமாக விருச்சிக லக்னம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக அவர் 2ஆம் வீட்டுக்கும் அவர் அந்த 2ஆம் வீட்டு குணத்தையும் குறிப்பார், 5ஆம் வீட்டிற்கு உண்டான குணத்தையும் குறிப்பார், 9ஆம் வீட்டு குணத்துக்கும் உண்டான விஷயத்தையும் குறிப்பார், 10க்கு உண்டான விஷயத்தையும் குறிப்பார், 11க்கு உண்டான விஷயத்தையும் குறிப்பார். ஆக குரு பகவான் மட்டும் ஒரு ஜாதகத்திலே அருமையாக அமைந்து விட்டால் நல்ல குடும்பம், நல்ல குழந்தைகள், நல்ல மனைவி, தாராளமான பொருள் வரவு, நல்ல பிள்ளைகள், நல்ல புத்தி, தெய்வ கடாட்சம், மந்திர சக்தி, ஞாபக சக்தி, அறிவாற்றல், புதிய கண்டுபிடிப்புகள், பேர் புகழ், அந்தஸ்து, கௌரவம், மிக பெரிய உயர்ந்த பதவி. அது மட்டுமல்லாமல் எந்த காரணத்தை மட்டும் தவறுதான வழிக்கு போக மாட்டார், தவறுதலுக்கும் போக மாட்டார், தவறுதலுக்கு துணையும் நிற்க மாட்டார். காரணம், அவர் மனசாட்சி கிரகம், அதில் கருணை கிரகம். மற்றவர்களுக்காக மனப்பூர்வமாக அவர் உதவி செய்வார். ஆன்மீக விஷயத்தில் முழு அளவிலே அவர் ஆத்மாத்மாக ஈடுபடுவார். அது மட்டும் இல்லாமல் தந்தையினுடைய உறவுகள் மூலமாக பரிபூர்ணமாக அன்பும் ஆசீர்வாதமும், குலதெய்வத்தினுடைய அருளும், மகானுடைய ஆசீர்வாதமும் அவருக்கு கட்டாயம் கிடைக்கும். செய்கின்ற தொழில் மிக பெரிய அளவிலே எந்த தொழில் செய்தாலும் நீதி தவறாலும் நேர்மை தவறாலும் தொழில் தர்மப்படி சத்தியமாக அவர் நடந்து கொள்வார். 11ஆம் வீட்டிற்கும் அவர் காரகத்துவம் உடையதால் மூத்த சகோதரர் மூலமாகவும் பெரிய வெற்றி மூலமாகவும் கோடான கோடி செல்வங்களுக்கும் அதிபதியாகக்கூடிய மிக பெரிய செல்வத்தையும் அதே நேரத்தில் நேர்மையான மன நிம்மதியான வாழ்க்கையும் கட்டாயம் அவர் கொடுப்பார் என்பது குரு பகவான் நல்லபடியாக ஜாதகத்தில் அமைந்து விட்டவர்களுக்கு நாம் கண்கூடாக பார்க்கின்ற இந்த விஷயங்களாகும். ஆக மற்ற கிரகங்களுக்கு இல்லாத மிக பெரிய விஷயம் இந்த குரு பகவானுக்கு கட்டாயம் உண்டு. குரு பகவான் நல்லபடியாக அமைந்தால் மகான்களுடைய ஆசீர்வாதம், புனித நீராடுதல், புனித தீர்த்திக்கு செல்லுதல், பிறந்த மதங்களில் ஆழ்ந்த ஈடுபாடுகள் உண்டாவுதல், ஞானிகளுடைய மகான்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைத்தல், பெரியவர்களுடைய முழு ஆசீர்வாதம், பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்தல், அற்புதமான பிள்ளை செல்வம், ஆணாக இருந்தால் அழகான அன்பான ஒழுக்கமான மனைவி, பெண்ணாக இருந்தால் நல்ல கணவன், ஒழுக்கமான கணவன், அன்பான கணவன். ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு குரு பகவான் வலிமையாக இருந்தால் கணவன் மூலமாக சகல விதமான சௌபாகியங்களும் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் அடையும் என்பதே ஜோதிட ரீதியான ஆதாரபூர்வமான உண்மையாகும். ஆக மற்ற கிரகங்களை காட்டிலும் குரு பயிற்சிக்கு அதிகமான முக்கியத்துவம் இருப்பதற்கு குரு பகவான் முழு சுபகிரகம் மட்டுமல்ல, அவர் 5 வீட்டிற்கு காரகத்துவம் கொண்டவர் என்பது முக்கியமான காரணம். அது மட்டுமல்லாமல் எவ்வளவுதான் கெடுதல் செய்யக்கூடிய கிரக அமைப்புகள் ஜாதகத்தில் இருந்தாலும் அது குரு சம்பந்தம், அந்த கிரகங்கள் பார்வை மூலமாக, வீட்டின் மூலமாக, சாரம் மூலமாக குரு சம்பந்தம் 5 விதமான சம்பந்தங்கள் உள்ளன. அதில் ஏதாவது ஒரு சம்பந்தம் கிடைத்தாலும் அந்த கெட்ட பலன்கள், கடுமையான அளவுகள் நிச்சயமாக பல சதவீதம் குறைக்கக்கூடிய ஆற்றல் குரு பகவானுடைய சஞ்சாரத்துக்கும் குரு பகவானுடைய பார்வைக்கும் பரிபூர்ணமாக உண்டு என்பதே நாம் அனுபவபூர்வமாக ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் மற்ற கிரகங்களை விட குரு பயிற்சிக்கு நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். விரைவிலே ஒவ்வொரு ராசிக்கும் குரு பகவான், மகரத்திலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய பார்வையின் மூலமாக என்ன செய்ய போகிறார், ஒவ்வொரு வீட்டிற்கும் அந்த குரு பகவான் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார், எப்படிப்பட்ட பலன்களையும் அவர் தரப்போகிறார் என்பதை நாம் கட்டாயம் விரைவிலே பார்க்க போகின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த கூடுதல் சிறப்பு என்னவென்றால், மகரத்திலே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் இயற்கையிலே பாவ கிரகமான சனி பகவானுக்கு குரு பகவான் தொடர்பு உண்டாகிறது. வருடம் முழுவதும் ரிஷபத்திலே சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவானுக்கும் குரு பகவானுடைய பரிபூர்ணமான பார்வை கிடைப்பதனால் ராகுவாலும் சனியாலும் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் முற்றிலும் வரக்கூடிய 1 ஆண்டு காலத்திற்கு முற்றிலுமாக கட்டாயம் குறைக்கப்படும். அதனால் எந்த விதமான பெரிய தீமைகள் வராது என்பதும் குரு பகவானுடைய சம்பந்தத்தால் சனியும் ராகும் குருவுக்கு கட்டுக்குள் அடங்குவார்கள் என்பதும் நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த 1 ஆண்டு காலத்திற்கு குரு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் அவருடைய பார்வைக்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும், அதாவது ஒவ்வொரு வீடு, ஜோதிடத்தில் சொல்வது 2ஆம் வீடு 3ஆம் வீடு, ஒவ்வொரு வீட்டிற்கும் அவர் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பது மிக துல்லியமாகவும் விரிவாகவும் மிக விரைவில் நாம் பார்ப்போம். அதற்கு முன்னால் இந்த குருவை பற்றி நாம் இப்போது மேலே சொன்ன விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொண்டால் அதனுடைய அருமைகள் புரியும் என்பது தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமில்லாமல் பொதுவாக குரு பகவானுடைய அருளை பெற்றவர்கள் மீன ராசியிலோ மீன லக்னத்திலோ பிறந்தவர்கள், தனுசு ராசியிலோ தனுசு லக்னத்திலோ பிறந்தவர்களுக்கு இயற்கையான குரு பகவானுடைய பரிபூர்ணமான அருள் உண்டு. அவருடைய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு, அதாவது புனர்பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், பூராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்தான் நட்சத்திர நாயகனாக வருகின்றார். அவர்களுக்கு பிறக்கும்போது குரு தசை இருக்கும். அப்படிப்பட்டவருக்கும் குரு பகவானுடைய பரிபூர்ணமான அருள் உண்டு.
எண்ணியல் பிரகாரம் 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, 21ஆம் தேதி, 30ஆம் தேதி பிறந்தவர்களுக்கும் குரு பகவானுடைய பரிபூர்ணமான அருள் உண்டு. அவர்களுக்கு ஜாதகத்திலே குரு பகவான் வலிமை பெற்றால் நிச்சயமாக இரட்டிப்பு பலன்களை அவர் கட்டாயம் தருவார் என்பது குரு பகவானுடைய பெருமை. குரு பகவானுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, அசைவம் உண்ணும் பழக்கம் இருந்தால் கூடுமான அளவுக்கு நீங்கள் அதை விட்டுவிடுங்கள். வரக்கூடிய ஓராண்டு காலத்துக்கு. காரணம், அவர் நீச்சமடைவதனால் உங்களுக்கு தசாபுத்தி சரியில்லை என்றாலும் உங்கள் சொந்த ஜாதகத்தில் நீச்சம் என்னாலும் தேவையில்லாமல் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வரலாம். அதனால் இந்த அசைவ உணவு பழக்கம் உள்ளவர்கள் அதை விட்டுவிட்டால் பல விதத்திலும் உங்களுக்கு கட்டாயம் தீமைகளுடைய அளவு கட்டாயம் குறையும், நன்மைகள் அதிகரிக்கும். முடியாதவர்கள் கட்டாயம் வியாழக்கிழமை விட்டுவிடுங்கள். குரு பகவான் உங்கள் சொந்த ஜாதகத்தில் சரியில்லாதவர்கள் மகானுடைய ஜீவசமாதிக்கு சென்று நீங்கள் வணங்கலாம். குறிப்பாக ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி, நவபிருந்தாவனம், ஸ்ரீரடி சாய்பாபா, காஞ்சி மகா பெரியவர் மற்றும் பல உள்ள தமிழகத்தில் பல இடங்களில் உள்ள சித்த புருஷருடைய ஜீவ சமாதிக்கு சென்று நீங்கள் தரிசனம் செய்து வந்தால், தியானம் செய்து வந்தால் அளவற்ற நல்ல பலன்களை கட்டாயம் காணலாம். வியாழக்கிழமை என்று உபவாசம் இருப்பதும், பொன்னகையாலான புஷ்பராகம் என்ற கல்லை நீங்கள் அணிந்து கொள்வதோ, அது மோதிரமாகவோ அல்லது டாலராகவோ செய்து போட்டுக்கொள்வது குரு பகவானுடைய அருளை பூரணமாக பெற்றுத்தரும் என்பது ஜோதிட ரீதியான உண்மையாகும். இப்படி நீங்கள் குரு பகவானை பற்றி ஓரளவு தெரிந்து கொண்டீர்கள். விரைவிலே குரு பயிற்சி பலனை மிக துல்லியமாக விட இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து பயனடையுங்கள். என்னென்ன பரிகாரம் கோயில் எல்லாம் திறந்து விட்டார்கள் இப்பொழுது தமிழகத்திலும் சரி மற்ற இடங்களிலும் சரி, அதற்குண்டான தெய்வ வழிபாட்டையும் நீங்கள் செய்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள். விரைவிலே குரு பயிற்சி பலனை விடப் போகின்றோம். பார்த்து நீங்கள் பயனடையுங்கள் என்பதை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.